வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டிவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகாம்கள் நிறைவு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்பு. 44 கோடி ரூபாய் மதிப்பில் 13,900 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தோல்வி உறுதி என்பதால் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்கவில்லை பாஜக அரசு. மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மகளிர் சுய உதவிக்குழு கடன், கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். இலவச சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதியை பாதியாக குறைத்த எடப்பாடி பழனிசாமி 2021இல் 6 சிலிண்டர்கள் அறிவித்த நிலையில் 3 மட்டுமே வழங்கப்படும் என்று தற்போது வாக்குறுதி. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 5,040 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை. ராகுல் காந்தி பேச அனுமதி மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சியினரின் தொடர் முழக்கத்தால் 3வது நாளாக முடங்கியது மக்களவை. பிரதமர் இருக்கைக்கே சென்று பதாகையுடன் பெண் எம்பிக்கள் ஆவேச போராட்டம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் போராட்டத்தால் மக்களவையில் பிரதமர் உரையாற்றுவது தள்ளிப்போனது. அவைக்கு வரவே பிரதமர் மோடி அஞ்சுவதாக ராகுல், பிரியங்கா விமர்சனம். ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளை கண்டு ஒன்றிய அரசு அஞ்சுவது ஏன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் கடும் கண்டனம். நாட்டில் என்ன நடக்கிறது என்பது விஜய்க்கு தெரியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறிவிட்டு அதிமுக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறுவதா என்று கண்டனம். துணைவேந்தர்கள் நியமன வழக்கில் உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். மீண்டும் விசாரணை நடத்தி 6 வாரங்களில் வழக்கை முடிக்கவும் உத்தரவு. செய்யாறு ஆற்றில் இறுதிக் கட்டத்தை எட்டிய அணைக்கட்டு பணி. 1,623 ஏக்கர் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஓசூர் அசோக் லேலண்ட் தொழிற்சாலையில் சங்க தேர்தல் நடத்த வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம். தஞ்சையில் சலுகை அறிவிப்பால் செல்போன் கடையில் முண்டியடித்த கூட்டம். கதவை தள்ளிக்கொண்டு கடைக்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு. விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரியால் புனே மும்பை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். மணிப்பூர் முதலமைச்சராக யும்னம் கெம்சன் பதவியேற்பு.
ஆளுநர் அஜல் பல்லாகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஒன்றிய பாஜக அரசும் அதன் கூட்டாளிகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உயர்த்துவோம் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 13,879 பயனாளிகளுக்கு 43,74,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்வதற்கான என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 254 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் மக்களுக்காக 24 மணி நேரமும் அரசு செயல் வேண்டும் என்றார். அதன் அடிப்படையில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்களை திமுக அரசு பார்த்து செய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பதற்கான அனைத்து செயல்களையும் ஒன்றிய பாஜக அரசும் அதன் கூட்டாளிகளும் தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். நாம ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் ஒன்றிய பாஜக அரசு வெறுப்போடு நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தொடர்ந்து முன்னேற்றுவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி தெரிவித்தார். முதியோர் ஓய்வூதிய உயர்வு, மாணாக்கரின் கல்விக் கடன்களை அரசே ஏற்கும் என்பன உள்ளிட்ட 5 புதிய தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மூத்த குடிமக்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோருக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று கூறினார். மாணவர்கள் வங்கிகளில் பெற்றுள்ள கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யும் வகையில் கடன் தொகையை அரசே ஏற்கும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரர்களுக்கு உயிரிழப்பு நேரிட்டால் அவர்களது குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஜல்லிக்கட்டு நடத்த ஆன்லைன் முறை ரத்து செய்யப்பட்டு பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் எனவும் அறிவித்தார். சிறுபான்மையின பெண்கள் சுய தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.
தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய அதிகரிப்பு மற்றும் மாணவர்களின் கல்விக் கடன்களை அரசு ஏற்கும் என்ற வாக்குறுதிகள் அதிமுகவின் 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிக்கப்பட்டவையாகும். அதேபோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என 2021இல் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்த நிலையில் இந்த முறை அதனை 3 சிலிண்டர் என சரிபாதியாக குறைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் உரையின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் மக்களவை நாள் முழுவதும் முடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. அன்றைய தினம் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நேற்று முன்தினம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி டோக்கலாம் பகுதியில் சீன ராணுவத்தின் அத்துமீறல் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதியுள்ள புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசினார். இதற்கு மத்திய அமைச்சர்கள், பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று மீண்டும் திரு ராகுல் காந்தி பேச முற்பட்ட போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக 8 எம்பிக்களை அவைத் தலைவர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த எம்பிக்கள் அமெரிக்காவிடம் பிரதமர் திரு மோடி சரணடைந்து விட்டதாக பதாகையை ஏந்தி முழக்கமிட்டனர். இதன் பின்னர் மக்களவை இன்று காலை கூடியதும் திரு ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வலியுறுத்தியும் 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை கூடியதும் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி தொடர்பான புத்தகங்களை மேற்கோள் காட்டி பாஜக எம்பி திரு நிஷிகாந்த் துபே பேசினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவை 5 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா வதேரா புத்தகங்களையும் மாத இதழ்களையும் மேற்கோள் காட்டி பேசக்கூடாது என்று திரு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுத்த மத்திய அரசு திரு நிஷிகாந்த் துபேயை 6 புத்தகங்களை மேற்கோள் காட்டி பேச அனுமதித்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். सबसे पहले स्पष्ट ये होना चाहिए कि निशिकांत दुबे जी तभी उठते हैं जब सरकार की इजाजत होती है, जब सरकार कहती है कि जाओ हाउस को डिसरप्ट करो। एलओपी को एक किताब जो प्रकाशित है, जो आज आपके सामने भी दिखाई है उन्होंने कि प्रकाशित किताब है, उससे कोट नहीं करने दे रहे। आप नियम कह रहे हो, तो अब ये महाराज उठे हैं और ये 6 किताबें सामने दिखा रहे हैं, उनमें से कोट कर रहे हैं, आप कुछ नहीं कह रहे हैं। इनका माइक चला जा रहा है। और किस लिए कराया गया? ये सरकार स्पष्ट दिखाना चाहती है कि इस संसद में सिर्फ उनकी चलती है। திரு ராகுல் காந்தி பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக நரவனே புத்தகத்தை கையில் எடுத்து வந்த திரு ராகுல் காந்தி மக்களவைக்கு திரு மோடி வந்தால் அவருக்கு அந்த புத்தகத்தை பரிசளிக்கப் போவதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என திமுக எம்பி திருச்சி சிவா மாநிலங்களவையில் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் தமிழக மீனவர்களும் இந்திய நாட்டின் மக்கள்தான் என்று குறிப்பிட்டார். Poor people, but they fight with the tides of the sea but not with the tides of the life, and also not able to resist the atrocities of the Sri Lankan Navy. Either the union government should prevail upon the Sri Lankan government to stop these atrocities with a strong voice, or the only solution is that retrieval of Kachativu, sir. Sir, this issue has to be resolved at the earliest because the people are very much agitated. So many strikes are going, protests are going. We are not able to console them. Every time it happens, and the way they treat is totally inhuman. And one incident I will tell that some people who have been detained, after 15 days, 2 envoys from our Indian embassy has intervened, and after that some toiletries were given, some towels and soap. Till then they were in such a pathetic and pitiable condition, and they are treated so brutally and inhuman manner. So they are all Tamil Nadu fishermen, they are Indian citizens. So the government has to look into that issue, not as a state issue or very lightly, find a solution to end it. And I suggest, sir, on behalf of the people of Tamil Nadu, on behalf of the Tamil Nadu government and our Chief Minister Mr. M.K. Stalin, that try to retrieve the Kachativu. That would be a solution to this issue. Thank you very much. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களின் பாசன வசதிக்கும் குடிநீர் தேவைக்கும் செய்யாறாற்றின் கட்டப்படும் அணைக்கட்டு பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அணைக்கட்டு மற்றும் வெங்கச்சேரி அணைக்கட்டுக்கு இடையே செய்யாறு ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்படுகிறது இந்த சிலாம்பாக்கம் அணைக்கட்டு. செய்யாறு ஆற்றில் 475 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த அணைக்கட்டின் 95% பணிகள் முடிந்துள்ளன. தற்போது ஆற்றின் கரையோர பாதுகாப்பு மற்றும் நீர்வழி கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சிலாம்பாக்கம் அணைக்கட்டு மூலம் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1623 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், குடிநீர் தேவை பூர்த்தியாகும் எனவும் அப்பகுதி மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கரும்பு, வேர்க்கடலை, நெல் தான் பெரும்பகுதி அந்த பகுதியில் பயிர் செய்யப்படும். மழை இல்லாதனால விளைவும், தண்ணீர் நிலத்தடி மட்டம் குறைஞ்சனால விளைவும் 2 போகமாக மாறி இப்போ 1 போகமாக வந்தது. இப்போ இந்த தடுப்பணை கட்டுவதன் மூலமாக கிட்டத்தட்ட 3 போகமும் பயிர் செய்யக்கூடிய நிலைமைக்கு விவசாயிகள் இருக்கிறார்கள். இதனால் அந்த சுற்று வட்டார விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேலும் புதிய அணைக்கட்டுகள் கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு சிலாம்பாக்கம் அணைக்கட்டு கட்டுமான பணிகள் தொடங்கினாலும் ஆற்றில் தொடர்ச்சியாக நீர்வரத்து காணப்பட்டதால் பணிகள் தாமதமானதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சன் நியூஸுக்காக செய்தியாளர் மணிகண்டன். தாவேக தலைவர் விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை என்றும், டிவியை கூட அவர் பார்ப்பதில்லை என்றும் விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறிவிட்டு அதிமுகவை ஊழல் சக்தி என்று எப்படி சொல்ல முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் பொதுவெளிக்கே வருவதில்லை என்றும், கரூர் சம்பவம் நடந்து 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்றும் விமர்சித்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தால்தான் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் என்றும், மக்களையோ தொலைக்காட்சியையோ விஜய் பார்ப்பதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்தார். அவர் வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழித்து தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. அதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. இது அவர் டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். ஊழல் சக்தி என தங்களை குறிப்பிட்டு விஜய் பேசவில்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை ரோல் மாடல் என கூறிவிட்டு அதிமுகவை எப்படி ஊழல் சக்தி என கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன? யார் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவர் தான் சொல்றீங்க. தீய சக்தி, ஊழல் சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேரை சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துள்ளதை கிண்டல் செய்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களை ஜெயலலிதாவின் ஆன்மா தண்டிப்பதாகவும், சசிகலா விவகாரம் முடிந்து போன ஒன்று என்றும் தெரிவித்தார். கூட்டணி குறித்து பொறுமையாக யோசித்து தங்கள் கட்சிக்கும் எதிர்காலத்திற்கும் எது நல்லது என முடிவெடுப்போம் என்று கூறியுள்ள பிரேமலதா, தமிழ்நாட்டின் 2 பெரிய கட்சிகள் இன்னும் கூட்டணி குறித்து இறுதி முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் பொறுமையாக யோசித்து எங்களுடைய கட்சிக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லது நாங்கள் யோசித்து முடிவெடுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இன்னும் நான் பல முறை சொன்னதை மீண்டும் என்ன சொல்ல வைக்கிறீங்க. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, ஓட்டர் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடலை.
அதே மாதிரி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கல. இன்றைக்கி இருக்கின்ற 2 பெரிய கட்சிகள் அவங்களுடைய கூட்டணியை இன்னும் இறுதி செய்யலை. அப்படி எல்லாமே இருக்கிறப்போ தேமுதிகவை மட்டும் ஏன் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்றதான் எனக்கு புரியல. நான் பல முறை சொல்லிட்டேன். உரிய நேரத்தில் உரியபடி நாங்கள் அறிவிப்போம். குடியரசு தினத்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது டெல்லியிலேருந்து. என்னுடைய 4ஆம் கட்ட பயணம் இருந்ததுனால் என்னால் செல்ல முடியவில்லை. அதனால் எல்லாருமே எங்களோட தோழமையோடு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது வேறு. ஆனால் எங்கள் கழகத்திற்கு எதிர்காலத்திற்கு நல்லதோ, எங்கள் கழகம் யாரை விரும்புகிறாங்களோ அவர்களுடன் தான் கூட்டணி. உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்க மாட்டான் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பிச்சை எடுக்க கூட தமிழ் உதவாது என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் அவருக்கு கமல்ஹாசன் பதிலடி கொடுத்திருக்கிறார். எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக. சென்னை பெங்களூரு நகரங்களுக்கு இடையே அறிவிக்கப்பட்டுள்ள அதிவேக ரயில் தடத்தில் அமைய உள்ள உத்தேச ரயில் நிலையங்கள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026-27 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் டெல்லி, வாரணாசி, மும்பை, புனே, சென்னை, பெங்களூரு உட்பட 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் சென்னை, பெங்களூரு இடையே 306 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும் அதிவேக ரயில் தடம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையிலிருந்து பெங்களூருவின் போக்குவரத்து மையமான பையப்பனஹள்ளி வரை சராசரியாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் பெங்களூரு அதிவேக வழித்தடத்தில் 8 உத்தேச நிறுத்தங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லி, சென்னையின் 2வது விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூர் மற்றும் ஆந்திராவின் சித்தூர் வழியாக அதிவேக ரயில் தடம் அமைக்கப்படுகிறது. அங்கிருந்து கர்நாடகாவில் கோலார் மற்றும் கோடிஹள்ளி வழியாக பெங்களூருவின் வெளிப்புற பகுதியான ஒயிட்ஃபீல்டு நிலையத்துக்கு ரயில் தடம் செல்கிறது. நிறைவாக பையப்பனஹள்ளி ரயில் நிலையத்தில் சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் தடம் முற்று பெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.